குடும்பங்கள்ல பிரச்சனையை உருவாக்குவான். நல்லா இருந்துகிட்டு இருக்க மனைவி சொல்லுவா திடீர்னு, வருஷம் வருஷம் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறோம், இந்த ஒரு வருஷம் விடுங்க, இந்த சிரமமா இருக்குதே என்பதாக சொல்ல வைப்பான். இல்ல வருஷம் வருஷம் கொடுக்கக்கூடிய இவரை என்ன செய்வாரு, நம்ம இந்த வருஷம் விட்டுருவோம், அடுத்த வருஷம் கொடுத்தா என்ன என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தை, ஒரு குழப்பத்தை உள்ளத்துல ஏற்படுத்துவான். இதற்கு இடம் அளிக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா இது அல்லாஹ்வினுடைய கட்டளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, துல்ஹஜ் பிறை 10வது நாளில் ஒரு அடியான் செய்யக்கூடிய செயல்களிலே அமல்களிலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானது அன்னைக்கு கொடுக்கக்கூடிய குர்பானி தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. துல்ஹஜ்ஜினுடைய பிறை 10வது நாள் ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தணும் என்பதாக எண்ணினால் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த நாளையில் நீங்கள் குர்பானியை நிறைவேற்றுங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த நாளையில் கொடுப்பதை விரும்புகிறான், மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த பிராணியை நாம குர்பானி கொடுக்கிறோமோ சகோதரர்களை, அந்த பிராணி நாளை மறுமை நாளையில கொம்புகளோடு இவருக்காக வேண்டி பாவத்திற்கு சாட்சி சொன்னோம், இவருக்காக வேண்டி நன்மைக்கு துணையாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ் ஒருவர் குர்பானியை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் அப்படியே அல்லாஹ் விட்டுறது கிடையாது. அல்லாஹ் அவருக்கு 2 விஷயத்தை கொடுக்குறான். அல்லாஹ் அவருக்கு 2 விஷயத்தை கொடுக்குறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒண்ணு, அவருக்கு அல்லாஹ் அந்த செலவு செய்ததின் மூலமாக ஒரு லாபத்தை கொடுக்குறான். அந்த குர்பானிக்காக வேண்டிய ஒரு செலவு செய்தாரு, அந்த செலவின் மூலமாக நன்மையையும் உலக வாழ்க்கையில ஒரு நல்ல லாபத்தை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்துறான். ஹஜ்ஜு செய்தவர் எப்படி ஏழையாக மாட்டாரோ அதே போன்று குர்பானியை கொடுக்கக்கூடியவர் ஒருபோதும் வறுமையில மாட்டிக்க மாட்டார். நல்லா நம்ம கவனமா இருக்கணும். குர்பானி வருஷம் வருஷம் அல்லாஹ்விற்காக ஒருத்தர் குர்பானி கொடுத்தாருன்னா அவருக்கு எந்த நிலையிலுமே அல்லாஹ் வறுமையை கொடுக்க மாட்டான். அவருக்கு அல்லாஹ் அதிலிருந்து இரட்டிப்பாக ஆக்கி தருவானே தவிர அது வந்து குறைவு ஏற்படாது. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவருடைய குடும்பங்களில் அமைதியை ஏற்படுத்துகிறான் என்பதாக நம்ம பார்க்கிறோம். யார் குடும்பங்கள்ல யார் அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானியை நிறைவேற்றுறாரோ அவருக்கு அவருடைய குடும்பங்களில் அல்லாஹ் அமைதி ஏற்படுத்துறான். சக்கீனத் என்று சொல்லக்கூடிய அமைதி அவருடைய குடும்பத்துல கிடைக்குது. இதுதானே முக்கியம். இந்த குடும்பங்களில் அமைதி, ஒருத்தர் குடும்பத்துல ஒருத்தருக்கு சக்கீனத்தை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே அதுவே ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்குது. இந்த நிலையை அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கிறான் என்பதாக நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக